இன்று பலரும் இதில் விழுந்து கிடக்கிறாங்க இந்த மோசமான ஒரு விஷயத்தில். அதாவது ஜெமாலஜி என்று சொல்லுவாங்க, இந்த ராசி கற்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க, அதுதான். இது முஸ்லீம்களை கூட வெகுவாகவே இப்போ பாதிச்சிருக்கு. முஸ்லீம்கள் மோதிரம் போட கூட பச்சை கலர் கல் வச்சு போட்டால் அது மூலிமா பரக்கத் கிடைக்கும், இந்த கலர் கல் வச்சு போட்டால் அதன் மூலிமா தீங்குகள் எதுவும் வரான்னு சொல்லி அவங்களே நிறைய பேர் இந்த ஃபித்னால விழுறதுக்கான வாய்ப்புகள் இப்போது அதிகமாகிடுச்சிங்க. ஸோ இந்த ஜெமாலஜி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தின கற்கள், சாஃபயர், அப்புறம் ரூபி, எமரால்டு போன்ற கற்களை அணிவதனால அதிர்ஷ்டம் வரும், நோய்கள்லாம் போகும், வாழ்க்கை வந்து மாறும், அபாயங்கள் வந்து விலகி போகும், குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கும், ஒரு தீங்கு அதனால் நடக்காமல் போகும் என்று அதன் மீது தவக்குள் வைப்பது. அதன் மீது தவக்குள் வைப்பது ஒரு நபரை ஷிர்கில் தள்ளிவிடும். அல்லாஹ் மீது மட்டும்தான் ஒருத்தர் தவக்குள் வைக்கணும். அல்லாஹ் தான் நாஃபி அத்தார், பலன் அளிப்பவன் அவனும் தான். அவன் மட்டுமே பலன் அளிப்பவன், அவன் மட்டுமே தீங்கிலிருந்து தடுக்கக்கூடியவனாக இருக்கான். அதை போய் ஒன்றும் இல்லாத ஒரு கல்லு மேலே நீங்கள் வைக்கும்போது அப்போது அது ஷிர்காக மாறிவிடுகிறது. அல்லாஹுடைய இடத்தில் அந்த கல்லை அவர்கள் வைத்து விட்டார்கள். ஸோ இந்த நம்பிக்கைகள் எல்லாம் குராஃபத்தான நம்பிக்கை. இது வந்து அஸ்ட்ராலஜி, அதாவது ஜோசியத்துடன் தொடர்புடையது. இதை இஸ்லாம் முற்றிலுமாக மறுக்கிறது. மூட நம்பிக்கைகளை மறுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான். ஸோ குர்ஆனில் மூலமாக நீங்கள் மறுப்பு பார்த்தீங்கன்னா 35வது அத்தியாயம் 2வது வசனம் நீங்கள் பார்க்கலாம். நன்மை தீமை அளிப்பது அல்லாஹ் மட்டுமே. மேலும் 10வது அத்தியாயம் 107வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் மக்களுக்கு தரும் அருள் எந்த ஒருவரும் அதை தடுத்து விட முடியாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்தான் என்றால் அதை எவராலும் கொடுக்க முடியாது. மேலும் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை நாடி விட்டான் என்றால் யாராலும் அதை நீக்க முடியாது, அல்லாஹ்வால மட்டும்தான் நீக்க முடியும். நன்மையை தர விரும்பினா அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அதனால் ஒரு கல் வந்து நன்மை தரும் அல்ல தீமையிலிருந்து தடுக்கும் என்று நம்புவது தௌஹீதை முறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. ஹதீஸ்கள் மூலமாக பார்க்கலாம், ஆம்புலன்ஸ் என்று சொல்லுவாங்க, அதாவது தாயத்து கட்டுவது, இது போன்ற விஷயங்களுக்கு தெளிவான தடை இருக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு தாயத்தை அணிவாரோ அவர் ஷிர்க் செய்து விட்டார் என்று சொல்லியிருக்காங்க. முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ். மேலும் நீங்கள் பார்க்கலாம், கெட்ட சகுனம் என்பது இல்லை என்று புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த கற்களை தொடர்பு பற்றி நல்ல சகுனம் கெட்ட சகுனம் என்று சொல்லக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகளுக்கு இஸ்லாத்தில் அறவே இடம் கிடையாது. மனித மூலியம் அதை நாங்கள் சொல்லுது, அது ஒரு சாதாரண கல், அதன் மீது நம்பிக்கை வைப்பதில் எந்த புண்ணியமும் அது இல்லை. இதனால விற்கிறவங்க வேணா பலன் அடையலாம், அவங்க வேணா விற்று கொடி கொடியாக சம்பாதிக்கலாம், தவிர அதனால் வாங்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. மாறாக அது ஷிர்கில் தான் அவங்களை தள்ளும், ஷிர்க் நரகத்தில், நிரந்தர நரகத்தில் தள்ளும், அவர் தௌபா கேட்டு மீளவில்லை என்றால். யார் வந்து ஜோசியத்துடைய ஒரு கல்வியை கற்றுக்கொள்கிறாரோ அவர் வந்து சிஹருடைய ஒரு பகுதியை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அதில் அதிகரிக்கிறாரோ அந்த அளவுக்கு பாவத்திலும் அதிகரிப்பார். அபுதாவுதில் வரக்கூடிய 3905வது ஹதீஸாக இருக்கிறது. இமாம் அல்பானி அவர்கள் இதை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். பெரும்பாலும் இந்த கற்கள் வந்து ஜோசியத்தினுடைய அடிப்படையில் தான் பரிந்துரைக்கப்படுகின்றன. ஒருவர் ஒரு அழகுக்காக அந்த மாதிரி கற்கள் அணிகிறார் என்றால் அது அனுமதிக்கப்பட்டது மார்க்கத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளி மோதிரம் அணிந்திருக்கிறாங்க, ஆனால் அதுவே நல்லதை தரும், காப்பாற்றும் தீங்கிலிருந்து என்று நம்புவது ஷிர்காக மாறிவிடும். பொதுவாக அவங்க வைக்கக்கூடிய தவறான ஷிர்கான நம்பிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பராகம் என்று சொல்லுவாங்க, எல்லோ சாஃபயர், இதை அணிந்தால் பணம் நிறைய கொட்டும் வீட்டில். அப்புறம் ப்ளூ சாஃபயர், நீல கலர், அது அணிந்தால் ராஜ யோகம் வரும் என்று. அடுத்தது மணிக்கல், அதாவது ரூபி என்று சொல்லுவாங்க, அதை அணிந்தால் தலைமை ஆட்சிலாம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஜோசியத்தோடு இணைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக இந்த ஜோடியாக் சயின்ஸ் அடிப்படையில் தான் இந்த கற்கள் வந்து பரிந்துரைக்கப்படுகின்றன, இந்த ராசி சக்கரங்கள். ஸோ இந்த கல்லை அணிவதனால் நோய்கள்லாம் தீரும், திருமணம் நடக்கும், உடனே பணம் நிறைய கொட்டணும்னு நம்புறது அல்லாஹ்வுடைய ஆற்றலை மற்றவர்களோடு ஒப்பிடுவதற்கு சமம். இது தௌஹீது ருபூபியா, அல்லாஹ் தான் ரப் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் ஷிர்க் செய்தவனாக ஆகிவிடுவான் ஒரு மனிதன்.